சோ குழந்தை இயேசு காண்கின்ற நிகழ்வு அடுத்த பகுதி இல்லைங்களா? 3 வாரம் இல்லை. இன்றைய பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நிறைய விஷயங்கள் தெரியாதெல்லாம் நம்ம தெரிய போறது. இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணல. இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகத்துல வைக்கிறதுக்காக இது அப்படி வசனங்கள். இப்போ இன்னைக்கு பாக்குறது வந்து ஒரு 2 வசனம். ஆனா அது பெரிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வரிசை கிரமமா வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். 9, 8, 9, 10 இல்லைங்களா? 11 இல்லைங்களா? 12, 13, 14 பார்த்தோம் இல்லைங்களா? இதுதான் முக்கியம். 15, 16, 16 விட 17, 16, 17 இல்லைங்களா? அப்போ இதுல என்னன்னா இவங்க விண்வெளி ஆளர்கள் வராங்க. சார் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் இல்லைங்களா? இப்போ இங்க இங்க பார்க்கும்பொழுது நமக்கு பொனிஷியா அது பழைய மேப் இது. அப்ப அசீரியா எங்க இருக்கு, மெசபத்தோமியா எங்க இருக்குது. இப்ப இவங்க எங்க இருந்து வந்திருக்குன்னா இந்த பகுதியில தான் வந்திருக்கும். இங்க இங்க இல்லையா? பெர்ஷியா இந்த இடத்துல இருந்து வந்திருக்கணும். நீ இங்க இருந்து வந்திருக்கணும். அசீரியா பெரும்பாலும் மெசபத்தோமியான்னு பெரும்பாலும் சொல்றாங்க. ஈஸ்ட்னா இன்னும் ஒரு பகுதி. இதுக்கு வந்து பிறை பாதை நோய் இல்லைங்களா? கிரசன்ட் ரூட் அப்படின்வாங்க. இந்த கிரசன்ட் ரூட் வந்து பசுமையா இருக்கும். அது எல்லாருமே இப்படிதான். பெர்ஷியால இருந்து பாபிலோன் இவங்க எல்லாரும் இப்படிதான் வருவாங்க. எகிப்துக்கு போறவங்க வாணிபம் எல்லாம் இப்படிதான் நடக்கும். ஏன்னா பசுமையான இடம். இந்த பக்கம் பாலைவனம். அதனால பாலைவனத்தை தாண்டும் இது பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? இங்க இருந்து இந்த பக்கமா வந்து இல்ல இல்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கிழக்கு பகுதியில். அப்போ இத வந்து மனசுல வச்சு கிரசன்ட். அப்ப இவங்க எங்க இருந்து வந்திருக்கணும்னா இதான் கிரசன்ட். இதான் பெத்தேல். இந்த இடம் காமன் ரூட் அப்படின்னாங்க இல்லையா? பழங்காலத்துல இருந்து ஆபிரகாமுடைய பயணமும் இப்படிதான் இருக்கும். இந்த இந்த வியாபாரிகளுடைய பயணங்கள் எல்லாம் இப்படிதான் வரும். இந்த மாதிரிதான் வரும் இல்லைங்களா? இத மனசுல போய் அப்போ பெரும்பாலும் எங்க பண்றாங்க அவங்க அசீரியாவில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு. பாபிலோன்ல இருந்து கொஞ்சம் இருக்கு. பெர்ஷியால இருந்து கொஞ்சம் இருக்கு. பெர்ஷியாவை தாண்டி போகும்பொழுது அடுத்த மேப்ல பார்க்கும்போது சரி பெர்ஷியாவை தாண்டி போகும்பொழுது இல்ல இன்னும் கிழக்கு பகுதி வரும். சோ வியாபாரம் இதெல்லாம் இப்படிதான் வருது இல்லையா? எல்லாமே இது கிரசன்ட் ரூட் அப்படின்னாங்க. எகிப்துக்கு போனனால இவங்க இவ்வளவு தூரம் சுத்திட்டு தான் வரணும் இல்லைங்களா? அப்போ நம்ம நம்ம இடம் பார்க்கறது வந்து இந்த இடத்துல இருக்கு. அங்க வந்து ஒரு டாட் கூட வைக்கல. ஆனா இவங்க எங்க இருந்தெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் மேப். இந்த சில்க் ரூட் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். சீனால இருந்துட்டோ இல்லையா? இந்தியாவில இருந்துட்டோ இல்லையா? இந்த பகுதியில இருந்துலாம் இவங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு இறையியலாளர்கள் நம்பிக்கை. சோ இதுதான் இது சீதன் ரொம்ப பழைய அலெக்சாண்டர் காலத்துல இல்லையா? அந்த பாட்டம். சோ இது வந்து நமக்கு இங்க இருந்தா வந்திருக்கிறாங்க அவங்க. அது பிறப்பான். இவ்வளவுதான் வசனம். யூதர்களுக்கு அரசரா பிறந்திருக்கிறார். அவருடைய விண்மீனை நாங்க எழு பார்த்தோம். அவரை வணங்க வந்து 3 ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க சொல்ற. யூதருக்கு அரசராய் பிறந்தவர் ஹிஸ்டரி. விண்மீன் அரசர், விண்மீன் அவரை வணங்க அல்லது அவரை அவரை வழிபட வந்திருக்கிறோம். சரி, ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ஏறோதும் மக்களும் ஏன் கலங்குனாங்க? அது யாருமே வந்து நமக்கு தெரியாத விஷயம். ஏன் நம்ம நம்ம வந்து அதை படிச்சிருக்க மாட்டோம். செமினரியில படிச்சிருக்கலாம் சரிங்களா?
அப்போ ஏன் கலங்கணும்? அரசர் கலங்குறாரு, மக்கள் கலங்குறாரு. ஏன் 2 பேரும் சேர்ந்து கலங்குறாங்க? அப்போ ஏன் அரசருடைய கலக்கம் என்னன்னா, அதுல ஒரு அரசியல் இருக்கு. மேசியாவா இருந்தா இந்த யூதர்கள் எல்லாம் நம்ம அரவணைச்சு வச்சிருக்கோம். யூதெல்லாம் நம்மள நம்ப வச்சிருக்கோம். அவர் ஒரு கோயிலை கட்டி கொடுத்தனால எல்லாம் நம்ம மேல மரியாதை வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம யூதர் இல்ல. ஏன்னா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இல்லையா? இப்ப அவங்க எதிர்பார மேசியா நம்ம நம்ம வச்சு பட்டம் பதவி எல்லாம் போயிடுமே அப்படின்னு அது ஒரு அரசியல் நோக்கு இருக்கு. இல்லையா? அது 2வது மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மெசியா வருவாரா இல்லையா இதோட அவங்களுடைய இம்மீடியட் இது என்னன்னாக்கா, இவன் கொடுங்கோல் அரசரா இருக்கிறான். நமக்குன்னு ஒரு கோயிலை கட்டி கொடுத்தா பரவாயில்ல. ஆனா கொடுங்கோல் அரசரா இருக்காரு. இவங்க பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்காங்க கிட்டத்தட்ட. பிள்ளைகளும் வாலிப வயசு பிள்ளைகள். இந்த குறிப்பிட்ட காலத்துல. இல்லையா? 3 பையன், ஒரு பெண். இல்லைங்களா? அப்போ அப்ப அவங்க பையன்களும் ஒரு பக்கத்துல இருப்பாங்களா? புதுசா ஒருத்தர் எல்லாரையும் இங்க அடிச்சு காலி பண்ண நம்ம கதை என்ன வருது? அந்த புதிய அரசன் இவங்களை பண்ணி இந்த புதிய அரசன் இவங்களை போல இருந்தா என்ன பண்றது? சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெரும் பயம் இருக்கு. அவருடைய வாழ்வியல் இருக்கு. ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது இல்லையா? அப்படிங்கிறது இதுதான். இப்போ இதுதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? நேரம் இருக்கிறோம். இதுல என்ன இருக்குன்னா அரசியல் இருக்கு, ஏறுவதற்கு மக்களுக்கு வாழ்வு உரிமை இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அடிப்படை தேவையை அவர் சந்திச்சிட்டார். அவருடைய ஆட்சி காலம் கடினமான ஆட்சி காலம். அவர் ரோமா ரோம அரசாங்கத்துக்கும் பதில் சொல்லி ஆகும். ஏன்னா இங்க நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. முக்கியமா வடக்கு பகுதியில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கனால அங்கேயும் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா அவர் ஆளுகை செய்யற இடத்துல ஒரு கவர்னர் வேற இது எடுத்துக்கிறார், குரியான். இல்லையா? அவர் அங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லையா? உள்நாட்டு கலவரங்கள் வேற இருக்குது. யூதர்கள் என்ன பண்ற யூத தீவிரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி இத பண்ணிட்டு நாட்டுல கலவரம் பண்றாரு. சோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. இல்லையா? அவருடைய கவலை காரணம் நமக்கு புரியும். இல்லையா? அடுத்தது நம்ம யூதர் இல்லைன்னா நம்ம ஏத்துக்கிட்டாங்க. நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகளை நம்ம தங்கையையும் நம்முடைய நம்முடைய மகன்களையும் தங்கை மகன் தங்கை தான் முதல் இவங்க இல்லைங்களா? யாரு? யோவான சிறைசேதம் பண்ணாங்களே அந்த பெண் பிள்ளை. டக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் தான் சொல்லுங்க யாராவது. அவங்க 3வது. ஆமா ஆமா சலோமி. 3வது சலோமி. அது முதல் சலோமி இவருடைய தங்கை. இவங்க 4 பேர் தான் அங்க அந்த இடத்துக்கு அடுத்து இவருக்கு பிறகு வரணும். அதுக்கான ஏற்பாடு உயிலெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. ஆனா அரசர்கிட்ட அந்த பேரரசர்கிட்ட நல்மதிப்பு ஆனாதான் இவங்களும் ஆட்சி பண்ணணும். இவங்க ஆட்சி பண்ணணும்னாக்கா இந்த மக்கள் இவங்களும் என்ன ஏத்துட்டு இவங்களும் ஏத்துக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அடுத்தது சுயநலம். நமக்கு பிறகு நம்ம சன்னதி, நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க கொண்டு போய் இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது இருக்குது. இந்த காலத்து அரசியல்வாதிகளுக்கும் இருக்கு. அரச முறை அதுவும் இருக்குது. இல்லையா? அப்ப இவர் என்ன பண்றாருனாக்கா யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னா தோரா. பைபிள்ல அபேதம் வேதம் வேத வசனம் வேத வாக்கியம் வேதம்னு வருது எல்லாமே தோரா தோரா தோரான்னு தான் இருக்கு முழு பைபிள்ல. ஏன்னா அவங்களுடைய இருதயம் தான். அப்ப ஒரு தோரா நியாயப்பிரமாண புத்தகம்னா அந்த 5 ஆகமம். இதுதான் அவங்களுக்கு நம்பர் 1 நம்பர் 2 கோயில். இது 2 தான் அவங்க வாழ்க்கையில அவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. அப்ப இவர் அதை கையில எடுக்கிறார். அவங்க ஆன்மீகத்தை கையில எடுக்கிறார். இல்லையா? சிதிலம் அடைஞ்ச கோயில் என்ன பண்றாருன்னா சூப்பரா கட்டுறாரு. பழைய கோயிலை விட இந்த கோயில் இன்னும் சிறப்பா இருந்தது. ரொம்ப சிறப்பா பண்றாரு. இல்லையா? அதனால இவர் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. அவங்க நம்பிக்கை வச்சு இவங்க இவங்க நம்மளை நம்பணும். அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும். இன்னும் நிறைய அவங்கள பயன்படுத்துறாரு. நிறைய அவங்கள வேலை வாங்குறாரு. பணம் கம்மியா கொடுக்குறாரு. சம்பளம் பண்றாரு. வரி வேற ரோம அரசாங்கம் போடுற வரி இவரோட வரி வேற. இதுல மக்கள் என்ன ஐயோ நம்ம பரவாயில்ல நம்ம கோயில கொடுத்தாரு. கோயிலும் நான் கதறி எழுது விடுதலைக்காக அது ஒரு இடம் எடுமேட்டு அங்க அப்படி இன்றைய அரசியல்வாதி இப்படிதான் பண்றாங்க இல்லைங்களா? எலுவை போட்டு கறியை இவங்க சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அப்ப என்ன பண்றாரு? ஆலயத்தை கட்டுறாரு. சூப்பரான ஆலயத்தை கட்டுறாரு. சிதிலம் அடைந்ததை என்ன பண்றாருன்னா சீர்படுத்தி முழுசுமா டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டல. இல்லையா? சிதிலம் அடைந்ததை நெகேமியா சீர்படுத்துறாங்க. திரும்பி அது சிதிலம் அடையப்படுகிறது. திரும்பி அது இன்னும் அழகா கட்டி அந்த மக்கள்கிட்ட அவங்க ஆன்மீகத்தை அவர் என்ன பண்றாரு?
இன்னைக்கு நம்ம நிறைய ஊழியக்காரர் தான் இல்லையா, கிறிஸ்தவங்களை தான் வஞ்சிக்கிறாங்க. பைபிள் இல்லையா, கிறிஸ்தவ தன்வயப்படுத்துதல் இல்லையா. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் அவன் அவன் ஒடுக்குறான், யூத ரோமர் ஒடுக்குறான், இவரும் ஒடுக்குறாங்க. இவங்களோட சேர்ந்து ஆன்மீகவாதிகள் 3 பேர் நம்மளை ஒடுக்குறாங்க. இருந்தாலும் நமக்கு விடிவு என்னன்னாக்கா அது கோயில் தான் விடிவு. நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த 5 ஆகமம் தான், தோராதான். இதையே நம்ம பிடிச்சுக்குவோம், கண்டிப்பா மேசியா வருவாரு அப்படிங்கிற இந்த இந்த இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு கூட என்ன, சில நல்லதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல வந்துட்டு எதை நல்ல காரியங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறார். பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு இதை கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுத்து நல்லதுதான் செய்யறாரு. ஆனா அதுல அவருக்கு ஒரு ஆதாயம் இருக்கு, அடுத்த ஆட்சிக்கு அவருக்கு ஆதாயம் இருக்கு இல்லைங்களா. இதேதான் இந்த இதுதான் அங்க டாக்டிஸ் தான் அங்க இருக்கு. ஆனா இவர் கொடுமைப்படுத்தல, அவர் கொடுமைப்படுத்த. கொடுமைனா எப்படி? பணம் இல்ல, மக்கள்கிட்ட பணம் இல்லை இல்லையா. அப்ப இங்க கோயில் அப்படிங்கிறது அந்த திருக்கோயில் ஆலயம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இன்னைக்கு சர்ச்னாலும் ஒரு நிறுவனம் இல்லையா. திருச்சபை என்று சொன்னாங்கன்னா அது நிறுவனம், அது எந்த சர்ச்சா இருந்தாலும் சரி. ஏன்னா அது என்ன பண்ணா மதத்தை தான் சொல்லுது தவிர இயக்கத்தை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இயக்கம்னா சீரத்துவம் தான் இயக்கம் இல்லையா. சோ இந்த விஷயம். அப்ப ஏரோது என்ன பண்ணாருனாக்கா இதை மட்டும் கட்டல, மக்கள் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம்னாக்கா இவர் என்ன பண்ணாருன்னா நிறைய நிறைய விஷயங்கள்லாம் செய்யறார். நிறைய கட்டுமான பணிலாம் பண்ண, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய பண்றாரு இல்லையா. முதல்ல இல்லைங்களா, இவர் தான் அந்த உயர்மட்ட நீர்வழி பாதை இன்னைக்கு கூட இருக்குது, பார்க்க போற படத்துல இல்லையா. கெனால் வந்து ரோ இதுக்கு சமவெளிக்கு கீழே தான் ஒரு 5 அடி 10 அடி கெனால் நீர்வழி பாதையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இயற்கை பாதை வந்து ஆறுகள் இல்லைங்களா. உயர் மட்டத்துல பண்ணாரு. அப்போ உயர் மட்டத்துல கட்டும்போது இவர் என்னத்துக்காக கட்டினாருன்னா அவருடைய அவருடைய ஒரு வாசஸ்தலம், ஒரு பேலஸ் ஒண்ணு இருக்குது. அந்த பேலஸ்க்கு தண்ணி வேணும் இல்லையா. அதனால என்ன பண்றாரு, நிறைய பேலசஸ் எல்லாம் இருக்கு. அந்த பேலஸ்ல எல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா ஸ்விம்மிங் பூல் கட்டணும். அப்ப மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இல்லையா, பின்னால இதெல்லாம் பண்றாரு. அப்ப இதெல்லாம் செய்யணும்னா பணம் வேணும், மக்களை குறைந்த விலையில வேலை வாங்குறது இல்லையா. அப்போ வந்துட்டு இந்த கோயில் கட்டுற அதே நேரத்துல தான் என்ன பண்றாருனாக்கா இந்த 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 ஹை லெவல் அக்வாட்டிக் இல்லைங்களா, அது செசரியா அந்த இடத்துல அவரோட இருக்கு வழி அதை கட்டுறாரு இல்லையா. அப்ப அந்த கோயில கட்டுறாரு இல்ல, கிட்டத்தட்ட 2 ஒரே நேரத்துல தான் செய்யறாரு இல்லையா. 3வது இதெல்லாம் நீங்க அடிப்படைங்க, இதெல்லாம் அவங்களுக்கு படிக்கணும் இல்லையா. இதெல்லாம் நீங்க படிச்சது முதல் கோயில் எப்போ 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 இதுவாச்சு, யார் கட்டினது, எப்படி வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து நீங்க படிச்சாலே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதன் பிறகு எப்படி அழிவு ஏற்பட்டது இல்லையா. ஒரு சில சின்ன சின்ன கேள்விகள், ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க. இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க படிச்சாலுமே இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் போட்டிருக்கேன் இல்லையா. இப்ப இவர் கட்டின ஸ்விம்மிங் பூல்ஸ் அதுல ஒண்ணுதான் இல்லையா. 38 வருஷம் தானே அவர் வந்துட்டு, ஒருத்தர் வந்துட்டு உடல் நலம் குன்றியவரா இருந்தார் சரிங்களா. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது அது இப்ப சொல்றதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல இல்லையா. அது வந்து முக்கியம் ஆக்சுவலி ஸ்விம்மிங் பூல். அது இடையில ஏற்பட்ட ஒரு போர்ல அதை வந்து அவர் அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்த அப்படியே இது பண்றாரு. ஏன் அதை விடுறாருன்னா அந்த இடத்த ஏன் ரீபில்ட் பண்ணல, அந்த ஸ்விம்மிங் பூலை ஏன் ரீபில்ட் பண்ணல அப்படின்னாக்கா இல்லைங்களா, அவருக்கு கோயில், அவர் ஆன்மீகம் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. கோயில்ல திருக்கோயில்ல இருக்கிற நோயாளிகள் வந்து அவங்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி ஆறுதல் கொடுத்து இருக்கிற இடம் இல்லையா. அந்த இடத்தை இவங்க ஆக்குபை பண்ணி அங்க பிசினஸ் இதுவாக்கிட்டு அந்த ஜனங்கள்லாம் கொண்டு இங்க போட்டார். இந்த இடம் என்ன, நாட்டு வாசல் அப்படின்னா என்ன, ஆடுகிற கொண்டு அங்க அடைத்து அதை இது பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இல்லைங்களா பலி செலுத்துறதுக்கான இடம். எப்படி இருக்கும், என்ன நாட்டம் பிடிச்ச இடம் இல்லையா. அப்ப இவர் என்ன பண்றாரு பாருங்க இல்லைங்களா. எல்லாம் இதுதான் மனித நிகழ்வு. அப்ப இயேசு இதெல்லாம் தான் பாக்குறாரு, இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் இல்லையா. அப்படி அவர் கட்டின கோயில்கள் இதெல்லாம் நாம யோசிக்கணும் இல்லையா. ஆஹ் இது வந்துட்டு நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம், அவரை குறிச்சு பண்ணும்போது
அப்போ இதுதான் ஏரோது அதை கேட்ட பொழுது அவரும் அவரோடு ஒரு எருசலேம் நகரத்தார் அனைவரும்னு போட்டிருக்கு. ஆள் அனைவரும், ஒருத்தர் விடாம. அப்போ அவங்க எந்த சூழல்ல இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இது. அவங்களுக்கு வந்துட்டு இந்த அரசன் நம்ம ஏமாத்துறாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவங்க எது தெரிஞ்சிருக்குனாக்கா, இயேசு இதையெல்லாம் வெளிக்கொணரும் போட்டு தெரிஞ்சுது. அரசன் இவ்வளவு நாள் நம்மளை இப்படி ஏமாத்து. ஆன்மீகவாதிகள் தோராவை காண்பிச்சு, நியாயப்பிரமாணத்தை காண்பிச்சு நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த பரிதாபம் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமா அப்படிதான் இருக்குது. படிச்சவங்க கூட என்ன பண்றாங்க, ஒரு 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 பொய்யான ஊழியக்காரருக்கு வாரி வாரி கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஒரு 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 ஹோல்சேல்ல வாங்கினா அந்த பேனாவுடைய மதிப்பு ஒரு ரூபாய் தான் இல்லைங்களா? கடையில வாங்கினா அது 15 ரூபாய் இருக்கும் இல்லைங்களா? ஹோல்சேல்ல ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு. ஏன்னா இந்தியா முழுசா அவங்க செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும் யார சொல்றேன்னு. ஆனா அதை ஒரு பேனா 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லையா? அந்த 5ஆம் தேதி பிப்ரவரியில உடனே ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தும். பிள்ளைகளா 10th + 2 பிள்ளைங்க. இப்ப 10th + 5ஆவது 6வது 1ஆவது படிக்கிறதுலாம் கொண்டு வர்றாங்க. அப்ப எப்படி கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. இது செய்யறவங்க யாருனாக்கா படிச்சவனா முட்டாள்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இது இன்று நடக்கிறது, அன்று நடந்தது, இன்று தொடர்கிறது. அப்ப இந்த அறியாமையில் இருக்கிற மக்கள் இல்லைங்களா? சோ நமக்கு நீ கேட்ட இந்த பகுதி. அப்ப ஏரோது அவருடைய ஆட்சி எங்கெல்லாம் இருக்கு இல்லையா அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏரோதுடைய ஆட்சி இந்த இந்த இடத்துல. ஆனா ஏரோது இந்த 1ஆம் ஏரோது காலத்துல இந்த பகுதி எல்லாம் ஏரோது கையில இருந்து வெளில போகுது. ஏன் போகுதுன்னா, இந்த பக்கத்துல அவரால் அந்த அந்த இவங்களை அடக்க முடியல இல்லைங்களா? யாருன்னா இந்த 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 தீவிரவாதிகள். எந்த தீவிரவாதினாக்கா யூத தீவிரவாதிகளை அடக்க முடியல. அதனால அதை அவர் பொறுப்புல வருது இல்லையா? அப்ப யார்கிட்ட இருக்கு? குரேனியஸ்க்கு போகுது. சீரியாவுடைய ஆளுநர் இங்க இருக்கிறாரு. அவர் கைக்கு இதெல்லாம் போகுது. இது போகுது, இந்த பக்கம் போகுது. அடுத்த மேப்ல தெரியும் பாருங்க இல்லையா? சட்டம் ஒழுங்கு. இப்ப பாருங்க, இது மத்திய மத்திய அரசு என்ன, ரோமாபுரி. எப்பவுமே இதெல்லாம் கடற்கரை பகுதி, அங்க கப்பல்லாம் இருக்கும். இது இது ஏற்கனவே இங்க இருக்கு. ஆனா இதெல்லாம் தெக்கப்போலி இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஹ் மகா ஏரோது கிட்ட தான் இருக்கு. ஆனா மகா ஏரோது காலத்துல இந்த பிரச்சனை வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த சீரிய அரசர், சீரியா இது மேல நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய இடத்துல போகுது இல்லையா? சீரியா இருக்கும். சாரி. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதியை என்ன ஆகுதுனாக்கா, இவருடைய பகுதி எல்லாம் இந்த பகுதி இதெல்லாம் இவர்கிட்ட பிடுங்கப்படுது. இவர் தான் அரசர் இதுக்கெல்லாம். இந்த இந்த இத இந்த இதுக்குள்ள இருக்குது இல்லையா? இதெல்லாம் இவருக்கு வர வேண்டியதுதான், மகா ஏறுறதுக்கு. ஆனா அந்த இடத்துல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு இவர் குயிரேனியஸ் கிட்ட அதை கொடுக்குறாங்க. குயிரேனியஸ் தான் இவர் பேருக்கு இல்லையா? பேருக்கு இந்த பகுதிக்கு அரசு. ஆனா எல்லா பகுதிக்கும் அரசர் தான் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த பிரச்சனை இங்க வந்தாக்கா என்ன ஆகும்? இப்ப அரசியல் புரியுதுங்களா? ஏற்கனவே இந்த இடத்தெல்லாம் அவர் அவர் பேருக்கு அவர் ஆளுகை இருந்தாலும் அவரால் அதிகாரம் செலுத்த முடியும். இப்போ இத மைண்ட்ல வச்சுக்கிட்டா நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசு இல்லையா, இவங்க எப்படி தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்னு இந்த ரூட் சொன்னாங்க ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா இது யாருடைய ஆளுகையில இல்லை, இந்த இடம். இந்த இடம் இவங்க ஆளுகையில இருக்கிறதுனால இவங்க போயிருக்கலாம் அந்த சைடு. ஆனா அந்தபடி இல்லைன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரூட்ஸ் எப்படி இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப இந்த ரூட்ஸ் எப்படி வந்தாங்க, இந்த ரூட் என்ன இல்லையா? இங்க இருந்து இவங்க இப்படி எகிப்துல இருந்து இப்படி இப்படி வந்தா ஒண்ணு இதன் ஊடாகவே வந்துருது இல்லையா? 4 வயசுல இயேசுவை கூப்பிட்டு வராங்க இல்லைங்களா? இந்த ரூட்ல வந்துருக்கு. இல்லைன்னா இங்க இருந்து யூதயா கீழே இப்படி இந்த பக்கம் இதுக்குள்ள வரணும். ஏன்னா இதெல்லாம் யாருடைய ஆளுகையில இருக்கு இல்லையா? குரேனியஸ் ஆளுகையில இருக்கு. இப்படி இதெல்லாம் அப்படி கொஞ்சம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப இந்த மேப் எவ்வளவு முக்கியம் பாருங்க. பாசிபிள் ரூட் என்ன? பாசிபிள் ரூட். ஏன்னா இப்படி வந்தா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்க பையன் ஆளுகை செய்யறான். அப்ப அங்க என்ன பிரச்சனை, அவங்க பையனுக்கு இதுக்கு எல்லாரும் தெரியும். பிள்ளைகளை கொன்று போட்டது
தப்பிச்சு போனது எல்லாம் தெரியும். அப்போ அந்த குழந்தை தப்பிச்சு போயிருக்கு, எங்கேயோ இருக்குதுன்னு தெரியும். சரிங்களா? இப்ப இவங்க என்ன, இந்த பகுதி எல்லாம் இவருக்கு ஆளுகைக்குள்ள இருந்தாலும் இவரால் அதிகாரம் செலுத்த முடியாது. அதனாலதான் அவங்க கப்பர்நாவுக்கு போறாங்க. கப்பர்நாவுக்கு போறது காரணம் இதுதான். இல்லையா? இந்த பார்டருக்குள்ள இருந்தாதான் பிரச்சனை. சோ இதெல்லாம் மேப்ல நம்ம கொஞ்சம் அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பகுதி. அப்ப யோசிப்பஸ் அவருடைய கூற்று இல்லையா? அப்போ இந்த இது இந்த 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 ஆஹ், மகா ஏரோது அவர் யூதர் கிடையாது. இவர் ஹார்மோனைட்ஸ் இல்லையா? அவர்களுடைய அவர்களுடைய வழித்தொடர் இல்லையா? மெக்கபி காலத்துல யூதராக மாறினவர்கள். நம்ம சொன்ன மெக்கபிய பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல கேள்வி சொல்ல, மெக்கபேயர்கள் போர் செய்வதற்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா பிற இனத்தாரை கொண்டு வந்து அவர்களை யூதர்களாக மாற்றி போர். ஏன்னா யூதர் தான் கடவுளுக்கா போர், யூதர்கள் போர் பண்ண முடியும். யூதரா மாற்றினார் இல்லையா? அப்ப இவர் வந்து ஆஃப் பிரீட்ல வந்தவர் தான் இந்த இந்த ஏரோடு இல்லைங்களா? அப்ப எலியாசர் மக்கபியர் இல்லையா? அவருடைய வழி தோன்றல்ல வந்தவர். அப்ப அங்க என்ன முறை பயன்படுத்தி இருக்கலாம்ன்றது பெரும்பாலான சொல்றதுன்னா, அங்கதான் முதல் முறை இந்த திருமுழுக்கு யோவானுடைய ஞானஸ்நான முறை வந்திருக்காங்க. திருமுழுக்கு யோவான் அந்த இடத்துல தான் எடுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றது. ஏன்னா பைபிள்ல அது இல்லை. ஆனா இங்க அது இருந்தது. பிற இனத்தார ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்கள இல்லையா யூதரா மாற்றுவதற்கு அந்த திருமுழுக்கு பேட்டர்ன் அங்க இருந்தது. அதை இவர் பயன்படுத்துறார். திருமுழுக்கு யோவான் அதை பயன்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஐடியா வந்துட்டே இருக்கு. அங்கங்க சில ஐடியாஸ்லாம் வந்து இந்த ஏரோது வந்த உடனே என்ன பண்ணாங்க இல்லையா? இந்த ஏரோது கிரேட் அவர் இறந்துடுறார் இல்லையா? அப்ப அவங்க இறந்துட்டான்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க, அங்கிருந்து புறப்பட்டு சொந்த நாட்டுக்கு வர்றாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னாக்கா அவர் உயில் எழுதுறாரு இல்லையா? அவரோட கெஞ்சி கூத்தாடி இல்லையா, எங்க பிள்ளைங்களையும் என் தங்கையும் இந்த இடத்துல எனக்கு பின்னாடி ஆளுகை செய்யட்டோன்னு இந்த காற்பங்கு தேசாதிபதி அப்படின்னு வருதுல்ல, அது என்ன காற்பங்குன்னு தெரியணும் நமக்கு. அவருடைய தங்கைக்கு ஒரு பங்கு, அவரோட 3 பையனுக்கு ஒரு பங்கு இல்லையா? அப்ப 4ஆ போட்டு ஏரோது ஆட்சி காலத்துல அந்த அந்த பகுதி 4 ஆக்கி 4ல ஒவ்வொரு பங்கு ஒவ்வொரு இடத்துல பண்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்துட்டு அரசியல். இதெல்லாம் அரசியல். அப்ப அந்திபாஸ் ஒரு கால் பங்கு தேசாதிபதி. ஏரோதின் மகன் இன்னொரு மகன் அர்கலாஸ் ஒருத்தர். அடுத்தது வந்து பிலிப் ஒரு ஒரு கால் பங்குக்கு. அதே போல சலோமி, முதல் சலோமி அவர் தங்கை இல்லையா? 3 சலோமிகள் அதுல. ஏரோதுகள் எத்தனை பேர் நமக்கு தெரியணும். அதே போல இவர்கள் எல்லாம் இந்த இல்லையா அதுக்கு என்ன பண்ண ஏரோது என்ன பண்றாருனாக்க, இது ரோம அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, பரவாயில்ல இவன் வந்துட்டு நம்ம சொல்றது 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சு வரியெல்லாம் ஒழுங்கா கட்டுறாரு. ஜனங்களை இது பண்ணி மிரட்டி கிரட்டி எல்லாம். அதனால என்ன பண்ணா, சரி சரி அவன் பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. சரி அவரோட உயில் படி அவருடைய எண்ணப்படி அவரோட விருப்பப்படி அவங்க அந்த பகுதியை 4ஆ பிரிச்சு 4 பேர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் கொடுக்குறாரு இல்லையா? அப்ப இவர் என்ன பண்றாரு, அடுத்த பகுதியை பார்த்து முடிச்சுக்கலாம் சரிங்களா? கிமு 22ல வந்து யூத துறைமுகத்தை சிசரியா, அந்த சிசரியால ஒரு கட்டுமான பணி தொடங்குது. எந்த கட்டுமான பணி அப்படின்னாக்க, அங்க வந்து இவர் ஒரு இல்லையா கோடைக்கால பேலஸ் வந்து கட்டுறாங்க. பக்கத்திலேயே அரண்மனை பக்கத்திலேயே. படம் பார்த்தா தெரியும். அதற்கு தண்ணி தேவை, நல்ல தண்ணி தேவை. அப்போ தண்ணி மேல இருந்து வரணும், நிலையில இருந்து வரணும். அப்போ அது ஓவர் டேங்க் கொண்டு வந்து இல்லையா கொஞ்சம் தரையில இருந்து கொஞ்சம் உயரம் இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார். இது மக்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்க மக்களோட தாகத்தை தீர்க்கும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். ஆனா பெருமளவு இல்லை. நம்ம ஜனங்கள் தான் கொஞ்சம் இன்னைக்கு பசிக்கு ஒருவேளை சோறு கிடைச்சா போறேன், 3 வேளை கூட வேணாம், ஒரு சோறு கிடைச்சா போதும். இந்த மனநிலை தான் அன்றையில இருக்க மனநிலை. அப்ப நம்ம தண்ணி கொடுத்து கொடுக்குறாரு, இவ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, ஏன்னா வேலைக்கு வைக்கிறாங்க கொஞ்சம் சம்பளம் வச்சு இல்லையா? இது வந்து உலகத்துல தலை சிறந்து இன்னைக்கு இருக்குது, படத்துல பார்க்க போறோம் இல்லையா? அப்ப கிழக்கு பகுதி. அடுத்தது சிசரியா. அட்ரீசியன் வந்து அங்க இவரா இருக்கார்
கிபி 130. அப்போ 130 அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா இதை இன்னும் கூட நார்த்துக்கு ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்றாரு இல்லையா. அப்போ இது 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 வந்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் இல்லையா. அப்போ இது வந்து ரொம்ப ஃபேமஸ். சோ இதுதான் அவருடைய பேலஸ் செசேரியான் இல்லைங்களா. அடுத்தது பாருங்க அவருடைய பேலஸ் இதுதான். இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இங்க வந்து ஒரு மணமகிழ் மன்றம், மணமகிழ் இது இல்லையா. மக்கள்லாம் வேலையை சோர்ந்து போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே அங்க நிறைய போட்டிகள் நடக்குது இல்லையா. கொடூரமான போட்டிகள் இதெல்லாமே நடக்கும் இல்லையா. அப்போ அது ஒரு மனமகிழுது. இது இது ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படி சொல்லி பார்த்தா உயர் குலத்துல இருக்கவங்களுக்காகத்தான் பெரும்பாலும் இது. அங்க அவங்கள சேரப்படுறதுக்காக மக்களே உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடத்துல இவங்க இருப்பாங்க. இது ஒரு சிதிலமடைந்த இடம். இந்த மேப்ல இதுல பாருங்க தெரியுதுங்களா. இதெல்லாம் இந்த இடம்லாம் இல்லைங்களா. இந்த இடத்துல தான் அவர் ஆரம்பிக்கிறார் கட். இதுதான் உயர்மட்ட கெனால் இல்லையா. மேல இருந்து நேரா இவருடைய கடற்கரை இதுக்குள்ள வருது. அந்த செசேரியா கடற்கரை வரைக்கும் வருது இல்லைங்களா. ஹை லெவல் இதெல்லாம் இல்லைங்களா. 37 அவர் சாகுற வரைக்கும் கட்டிட்டு தான் இருந்தாரு. அவங்க பிள்ளைங்களும் தொடர்ந்தாங்க. முக்கியமா அங்க இருக்கிற ஆன்டிபஸ் தான் அங்க இருக்கிறாங்க. மேல ஆன்டிபஸ் தானே மறந்துட்டு அதுக்குள்ள செக் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆன்டிபஸ் தான் இதெல்லாம். ஓகே திரும்பி அதை பின்னாடி போய் படிச்சா தெரியும் அவங்க எந்த சேர்ந்தாங்கன்னு சரிங்களா. இது வந்து உலக பிரசித்தி பெற்றது. என்னைக்கும் இந்த மாதிரி சிதிலம் அடைந்தது. இது வந்துட்டு இந்த ஹை லெவல் இல்லையா. இது வந்து சிதிலம் அடைந்தது ஒரு பகுதி. இது வந்து லோ லெவல்ல மாடரேட் லெவல். இங்க இருந்து லோ லெவலுக்கு போகுது. இந்த தண்ணியை வச்சுதான் ஒரு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் அது இதெல்லாம் கட்டுறது. இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும் இல்லைங்களா. இந்த விஷயங்கள் எல்லாமே அது புரியும். இதை முக்கியமா என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னாக்க ஒரிஜினல் அவர் கட்டின இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்க இதுதான் அவங்கள 70 ரோமர்கள் உள்ள வராம ரெசிஸ்ட் பண்ணது. இந்த 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 சுவர் சீன பெருஞ்சுவர்மா இந்த சுவர் தான் இல்லைங்களா. அப்ப அங்கங்க இந்த மாதிரி இதுங்களாம் கட்டினாங்க கவர்ஸ். அப்ப யார் யார் எப்பப்ப எது கட்டினாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு இல்லையா. அப்ப இந்த சுவர் வந்துட்டு 70 இந்த சுவர் எல்லாம் உடைக்கப்பட்டு உள்ள வந்துட்டு எருசலேம் கோயில் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. இது உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாக்காக இல்லையா. இதுல அந்த ரூட்ஸ் அது பேரை கொண்டு வந்த லெவல்ஸ் இல்லையா. ஓகே நான் உங்களுக்கு முடிவுரையா சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னாக்கா இல்லையா. இது அடுத்த வாரம் பார்க்க எடுத்து தலைமை குழுக்கள் அழைச்சது அடுத்த பகுதி திரும்பியும் மேகி போகிறோம் நம்ம சரிங்களா. நடுவில் 2 விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்ப இதுல என்ன சொல்றதுனாக்கா இப்ப புரியுதுங்களா எதற்காக அந்த வசனம் இல்லைங்களா. ஏரோது எருசலேம் நகரத்தார் அனைவரும் இப்ப அனைவரும் என்ன ஏரோது ஆளும் வர்க்கம் ஒண்ணு மக்கள் அனைவரும்னா மக்கள்ல யாருக்கு ஆன்மீகம் இல்ல. இவன் வந்து நமக்கு சாதகமா நடந்துக்கிறாரு இவரு இந்த ஏறுவது இல்லையா. புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா இல்லையா நம்ம நிலவலாம் என்ன ஆகுது. இப்ப புதுசா வந்தது யாருன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுனாக்கா இவர் உண்மையா மேசியாவாதான் இருப்பாராம். மேசியாவுக்கு எல்லா அறிகுறியும் இருக்கு. முதல் யோவான்ல பார்க்க முதல் கோயிலை சுத்திகரிக்கிற முதல் நிகழ்வுலயே அது 2 நிகழ்வு நல்லா ஞாபகம் வச்சுங்க இல்லைங்களா. யோவான்ட சொன்னது முதல் நிகழ்வு. மத்தேயு மார்க்கு லூக்கால சொல்லி கடைசி நிகழ்வு. 2 முறை கோயிலை சுத்தமாக்கி இருக்காரு அவர்.
அப்ப முதல் தடவை ஏன் சுத்தமாக்குறத யோவான் பதிவிடுறார். அதை ஏன் பதிவிடலன்னா, அவர் மேசியா இல்லையா, கடவுளுடைய குமாரன், தேவகுமாரன், இறைமைந்தன் அப்படின்னால அவர் யாராலும் எதிர்க்க முடியாது. பெருசா ஒருத்தர் வராரு, வந்த உடனே பெருசா உடனே செய்யல, ஒரே ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் அதுவும் செஞ்சது எங்க, கலிலேயால பண்ணாரு. ஆனா கலிலேயால இங்க யூதயாவுக்கு இங்க கோயில பண்ணியிருக்கோம்னா யாருமே அவர் எதிர்க்க முடியல. அப்ப மேசியா அப்படின்னாக்கா அவர் யாரும் எதிர்க்க முடியாது இல்லையா. அங்க போலீஸ் இருக்கு, உள்ள போலீஸ் இருக்கு இல்லையா, காவலர்கள் இருக்கு, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல, யாரும் ஒண்ணும் செய்ய முடியல இல்லைங்களா. அவரை அரெஸ்ட் பண்ணவே முடியல. செகண்ட் நிமிஷம் தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணல, இங்க ஒண்ணுமே பண்ண முடியல. தொடர்ந்து அவர் செஞ்சுட்டே இருக்கு. அப்ப அவங்க ஒரு பக்கத்துல என்ன இருக்குதுன்னா மேசியா. அப்போ இங்க யார் யாரெல்லாம் பயந்தார்கள்னா, ஒண்ணு அரசுரிமைக்காக பயந்தது யார் அப்படின்னா ஏரோது. ஏன்னா மக்களை அந்த மாதிரி பயமுறுத்தி இல்லையா வச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு பக்கபலமா யாரை வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆன்மீகவாதிகளை தப்பக்க சேர்த்துட்டாரு இல்லையா. சேர்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட நிறைய பணம் இல்லையா. ஏன்னாக்கா அவங்க 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வேலை செஞ்சு ஒரு வேளை சாப்பாட்டுக்கான காசு தான் கொடுக்குறாங்க. அந்த படத்தெல்லாம் இவங்க இப்படி பண்றாங்க, கொள்ளடிக்கிறாங்க. அப்போ இது நமக்கு புரியுது என்ன அரசனுக்கு கலக்கம், என்ன அவனுடைய அரசாட்சி என்ன நடக்குமோ. ஆன்மீகவாதிகள் அதுல அடங்குறாங்க, அனைத்து மக்கள் ஆன்மீகவாதிகள். அப்போ நம்ம பொழைப்பு கெட்டுருமா? ஏன்னா இயேசுதான் பொழைப்புல மண்வாரி போடுறாரு. மூணாவது மக்களுக்கு குழப்பம். ஒரு மேசியாவா இருக்கிற மாதிரியான அந்த இது சரியா அவங்களுக்கு புலப்படல இல்லையா. ஏன்னா முதல் நிகழ்வுல அவன் சரியான ஒரு இது இல்லை இல்லைங்களா. அதனால அந்த 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 ஆரம்ப கட்ட இது அந்த 4ஆம் இதுல பார்த்தாக்கா என்ன, இயேசு. அப்ப இயேசு மேசியா என்பதற்கு அங்கங்கதான் இருக்கு, சின்ன குழந்தை அவரு இல்லையா. அப்ப அவர் நினைச்சாரு மேசியானா இவரா இருப்பாரோ இல்லையா. அப்ப மேசியான்றது எங்க உறுதிப்படுத்தப்படுகிறதுனா கோயில் இல்லையா. அவர் அவர் அவருக்கு 30 வயசு ஆகும் பிளஸ் ஆகும்போதுதான் கோயிலை சுத்தம் பண்றாரு. அப்பதான் அவர் மேசியாவை இருக்க முடியும் அப்படின்ற இதுக்கு மக்கள் வராங்க, அந்த 3 ஆண்டு கால பயணம். அப்போ கலக்கம் அப்படின்னு பார்த்தா நியாயமான கலக்கம் இருக்கு, நியாயமற்ற கலக்கங்கள் இருக்கு. நியாயமான கலக்கம், நியாயமற்ற கலக்கங்கள் இருக்கு. பாதிப்பு யாருக்கு அப்படின்னு சொன்னா மக்களுக்கு தான் அதிக பாதிப்பு. எங்கேயுமே மக்களுக்கு பாதிப்பு அதிகம் சரிங்களா. சோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 2 வரிதான். இந்த 2 வரியில கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இல்லையா, அங்க யார ஒரு பயன்படுத்துறார் அப்படின்னாக்கா அந்த 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 யாரு விண்ணியல் ஆய்வாளர்களை பயன்படுத்துறார். அவர்களை கொண்டு ஒரு காஷன் இல்லையா, அவங்க யார் என்ன ஏதுன்னு கொடுக்கிறார் இல்லையா, அவர்களை உணர வைக்கிறார். இங்க அப்படிதான் பார்க்கணும் இவங்க அப்படின்றால. அப்ப அப்படி வந்தா நம்ம சீர்படுத்திக்கிட்டோமே, சீர்படுத்திக்க முடியாது. ஏன்னா பண ஆசையில பதவி ஆசையில பண்ணவும் முடியாது. அப்ப இதெல்லாம் நம்ம பாடங்கள். அப்ப எப்படி யாருடைய குணாதிசயங்கள் எப்படி எல்லாம் இருக்கும். அப்ப இதை இப்படி அப்படி தத்தளிக்கிறவங்க யாருன்னா பொதுமக்கள். அப்ப அந்த பொதுமக்கள் பக்கத்துல நம்ம நிக்கணும். இதுதான் நம்ம இந்த 2 வருஷத்துல புரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அடுத்த முறை நான் பார்த்தேன். சோ நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு இதை முடிச்சுட்டு நான் ட்ரெயின் பிடிக்கணும், டிவிஎஸ் டைரக்டர்ஸ் ட்ரைனிங்காக. அதுதான் செவ்வாய்க்கிழமை மாத்திருக்கோம். இந்த மாசம் ஃபுல்லா ட்ரைனிங்ஸ் இருக்கு.